ஓகே, ஸ்டார்ட். இப்ப நான் ஒரு உதாரண கணக்கு அனுப்பினான், அதை ஃபாலோ பண்ணி செய்வதற்கு சில பேர் அதை மெத்தட்டை பாவிக்க நீங்கள், சில பேர் பாவிக்க இல்லை. உதாரணமாக இந்த செவ்வகத்தின் பரப்பு தெரியுதா? எல்லாருக்கும் எல்லாம் தெரியாதா? கையெழுத்துங்க. ஸ்கிரீன் தெரியுதா எல்லாருக்கும்? ஓகே ஓகே. செவ்வகத்தின் பரப்பு இப்ப இதுல லென்த் நீளம் 3x ஆக 3, இது அகலம் 2x ஆக 2 என்றால் பரப்பு என்ன செய்யணும்? இது ரெண்டையும் பெருக்கணும். என்ன, நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கணும். அப்ப இந்த ஸ்டெப்புகளை காட்டணும். நான் இதுல ஒரு ஸ்டெப் நானும் மிஸ் பண்ணிட்டேன். முதலாவது என்ன செய்யணும்? இப்ப முதலாவது 3x சார் பிராக்கெட் உள்ளுக்கு இருக்க 2x கூட்டல் 2 பெருக்கணும் சார். அதை பெருக்கணும். என்ன, இப்ப இதுல என்றால் இந்த முதல் ஸ்டெப் முதல் ஸ்டெப் 3x தர 2x சக 2 சக 3ஆல பெருக்கணும். என்ன, பிராக்கெட்ல இருக்க 2x கூட்டல் 2 பெருக்கணும் சார். 2x சக 2. அப்ப 6x வர்க்கம் வரும் சார். அது இப்ப இந்த அடுத்த ஸ்டெப் சரி. என்ன, 6x வர்க்கம் சக 6x சக 6x சக 6. சரியோ? இது உதாரண கணக்கு தந்தது என்னத்துக்கு? இதே செய்முறையை செய்து அதே பலன்றதுக்கு. என்ன, அப்ப எல்லாரும் அதை செய்ய வேணும். சில பேர் அதை செய்த நீங்கள் வடிவ, சில பேர் செய்ய இல்லை. ஓகே, அப்ப இனிமேல் நான் இதுல கண்ணின மினக்கடையில் உங்களுக்கு எல்லாம் விளங்கி இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப இந்த பெருக்கிறதும் சில பேருக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது. 3x தர 2x எவ்வளவு? 6x வர்க்கம். இந்த 3x தர சக 2 சக 6x. இதுல சக சகையோட மிஸ் பண்ணக்கூடாது. இந்த 3 3ஆல 2x பெருக்கினால் 6x. இந்த 3ஆல 2 பெருக்கினால் 6. இது ரெண்டையும் சுருக்கி 6 6 12. அப்ப இதுதான் விட. அப்ப முதல் ஸ்டெப் செவ்வகத்தின் பரப்பை எக்ஸ் வர்க்கம் இந்த இதுல காணுறது. பேர்ந்துதான் எக்ஸுக்கு நான் வேல்யூ தாரன் 3 மீட்டர். 3 மீட்டர் என்றால் பரப்பு எவ்வளவு என்றால் இதுல ஒன்றே போடுறோம். 6 தர 3 தர 3 எக்ஸ் வர்க்கத்துக்கு 12 தர 3 சக 6. சரியோ? அப்ப இதுல கொஞ்சம் கவனம் எடுத்தா எல்லாரும் சரியா உங்களுக்கு விளங்கிட்டு தான் தெரியுது எனக்கு. அதனுடைய இனி அதுல நின்று கண்ணீரம் நினைக்கிற தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது 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 என்ன உங்களுக்கு விளங்கப்படுத்த நினைக்கிறார்கள் கையை எடுத்துங்க. இப்ப நாங்கள் ஹோம்ஒர்க்கில மற்றது இந்த யோமெட்ரிக் கணக்கொண்டு போட்டுறாங்க. அதை எழுதலும் செய்ய இல்லை, முயற்சிக்க இல்லை. ஏனென்று எனக்கு தெரியல. ஆனா ஓகே, இதுல ஏபிடி கோணம். ஏபிடி என்றது எது? இந்த கோணம். என்ன, ஏபிடி எல்லாரும் கவனம் பாருங்க. ஏபிடி என்றது இந்த கோணம் இவ்வளவுமா. மற்றது டிபிசி என்றது இந்த கோணம். சரியோ? ஏபிடி டிபிசி ஆகிய கோணங்களின் இருகூறாக்கிகள். இருகூறாக்கிகள் என்றா என்ன? உங்கள்கிட்ட ஒரு கேக் இருந்தா அதை 2 சமனா பிரிச்சு உங்களோட தங்கச்சிக்கோ தம்பிக்கோ கொடுக்கறது தான் இருகூறாக்கி. இப்ப இந்த கோணத்தை சமனா பிரிக்கிறது தான் இருகூறாக்கி. அப்ப அது என்ன சொல்லுது என்றால், இந்த கோணம் எக்ஸ் என்று வச்சோம் என்றால் இது எக்ஸ். ரெண்டையும் சமனா பிரிச்சிருக்கு. இந்த கோணத்தை ஏபிடி என்ற கோணத்தை இந்த சின்ன கோணம் எக்ஸ் என்றால் இதுவும் சின்ன கோணம் எக்ஸ். சரியோ? அது விளங்கினது எல்லாருக்கும். இருகூறாக்கி என்றது என்னண்டு? ஓகே, அப்ப இந்த கோணம் எக்ஸ் என்றால்
இந்த கோணம் வந்து எக்ஸ். இந்த கோணம்ன்றது ஏபிஎம், மற்றது எம்பிடி. அப்ப உண்மையா ஏபிடி எவ்வளவு? இப்ப இந்த கோணம் எவ்வளவு அப்ப உண்மையா? 2x. 2x. x ஆக x என்ன ஈக்குவல்ஸ் 2x. சரியோ? அப்ப அதே மாதிரி இந்த டிபிசிக்கு போனோம் என்றால் இதை இருகுறாக்கி என்று சொல்லினோம். சரியோ? பிஎன் வந்து டிபிசி கோணத்தின் இருகுறாக்கி. அப்ப இதை y என்று வச்சோம் என்றால் இந்த கோணத்தை y, இதுவும் வந்து y. சரியோ? ஓகே சார். ஓகே. அப்ப இது வந்து கோணம் ஏ பி டி. அப்ப ஏபிடி வந்து 2x. என்ன ஏபிடி வந்து எக்ஸ் ஆக எக்ஸ், அது வந்து 2x. அதே மாதிரி டிபிசி என்ன சொல்றோம்? இங்க பார்ப்போம். டி கோணம் டி பி சி வந்த எவ்வளவு? y சக y என்ன ஆமா வந்து 2y. சரியோ? இதுல இவ்வளவு முழங்காதாக்கள் இருக்கு. எல்லாருக்கும் முழங்கினது? ஓகே. அப்ப இப்ப எங்களுக்கு இப்ப இது வந்து 2x தெரியும், இது வந்து 2y இருக்கும் தெரியும். கேட்கணும் என்ன கேள்வி? ஏபிசி ஒரு நேர்கோடு எனின் ஏபிஎம் சக சிபிஎன் இந்த எக்ஸ் சக வையின் பொறுமதியை கேட்டிருக்கிறோம். இந்த இது ஒரு நேர்கோடு என்றால் ஏபிசி நேர்கோடு என்றால் ஏபிடியும் கோணம் ஏபிடியும் கோணம் டிபிசி கூட்டுத்தொகை எவ்வளவு? 180. அதுதானே கோணம் ஏபிடி சக கோணம் டிபிசி. எடுத்து கூடாம போ. ஓகே. வந்து எவ்வளவு? 180 பாகை. ஏன் 180 பாகை? இது ஒரு நேர்கோடு. ஏபிசி வந்து ஒரு நேர்கோடு என்றபடியால் இது வந்து ரெண்டும் 180 பாகை. அது ஏபிடியை இப்ப என்ன சொன்னாங்க? 2x சக 2y வந்து 180. கேள்வி என்ன? ஏபிஎம் எவ்வளவு? எக்ஸ். மற்றது என்ன? சிபிஎன் அது வந்து y. அப்ப 2x ஆக 2y வந்து 180 என்றால் x ஆக y எவ்வளவு? என்ன கண்டுபிடிக்கிறது? 2xக்கு 180னா ஒரு xக்கு காங்கணும் சார். 2x ஆக 2y தான் 180. 2x ஆக 2y ஏனென்றா அது ரெண்டும் சேர்ந்துதான் ஒரு நேர்கோடு. என்ன ஈக்குவல்ஸ் 180 பாகை. ஓகே. அப்ப 2x ஆக 2y வந்து 180 பாகைண்டா x ஆக y எவ்வளவு? 2ஆல பிரிச்சால் x 90 பாகை சார். x ஆக y வந்து 2ஆல பிரிச்சா 90 பாகை. எல்லாம் விளங்கினது எல்லாருக்கும்? ஆமா ஆமா. அப்ப என்னன்றது வந்து நாங்கள் தொடக்கத்துல நாங்கள் இது இருகூறாக்கிகள் நினைக்க அது ரெண்டையும் சமனா பிரிக்கிற கருத்து. அப்ப ஏபிஎம் வந்து எக்ஸ் என்றால் எம்பிடி வந்து எக்ஸ். அதே மாதிரி டிபிஎன் வந்து y என்றால் என்பிசி வந்து y. அப்ப 2x 2y வந்து 180. ஏனென்றால் அது ஒரு நேர்கோடு என்று தந்திருக்கோம். இந்த ஏபிசி ஒரு நேர்கோடு எனின்
கேள்வி என்ன? ஏபிஎம் சக சிபிஎன். ஏபிஎம் என்ன போட்டுறாங்க? எக்ஸ். சிபிஎன் வந்து y. அப்ப எக்ஸ் ஆக y வந்து 90 பாகை. அப்ப இப்ப இந்த கணக்கு எல்லாருக்கும் விளங்கினதோ? விளங்காதாக்கள் ஆமா கையெழுத்துங்கோ. sir. சரி, அப்ப நாங்கள் இனி இந்த இதுக்கு போவோம், உங்களோட வகுப்புக்கு. இது வெளிப்படை உண்மைகள் நாங்கள் ஒருக்கா பார்த்துட்டோம், நீங்களும் ஒருக்கா வாசியுங்க. இப்ப முதலாவது வந்து a equals b, a equals c என்றால் b equals c. சரியோ? a வந்து b க்கு சமனாகவும் a வந்து c க்கு சமனாகவும் இருந்தால் b க்கு வந்து equals c. சரியோ? ஓகே. அப்ப இந்த பக்கம் இதுல வந்து தந்திருக்கிறேன் ஏபி ஈக்குவல் பிசிஎன். எங்க ஏபி ஈக்குவல் பிசி. அப்ப இது எக்ஸ் என்றால் இது வந்து எக்ஸ். மற்ற ஏபி ஈக்குவல் சிடிஎன் தந்திருக்கிறேன். அப்ப ஏபி எக்ஸ் என்றால் சிடியும் வந்து எக்ஸ். ஓகே. இது வந்து ஏபி ஈக்குவல்ஸ் பிசி என்றால் எக்ஸ் என்றால் ஏபி வந்து எக்ஸ் என்றால் பிசி வந்து எக்ஸ். ஏபி ஈக்குவல் சிடி என்றால் ஏபி வந்து எக்ஸ் என்றால் சிடி வந்து எக்ஸ். சரியோ? அப்ப இது விளங்குறது அவ்வளவுதான். இதுல நாங்கள் படிச்ச உண்மையின்படி வர்றது. அப்ப அப்படி என்றால் இது பிசி வந்து சிடிக்கு சமம் என்றால் ரெண்டும் எக்ஸ். என்ன? பிசி ஈக்குவல்ஸ் சிடி. சரியோ? அப்ப உதாரணம் ஒன்று தந்திருக்கணும். உதாரணத்தை பார்ப்போம். உதாரணம் என்ன சொன்னது? ஏபிசி என்ற முக்கோணத்தில் ஏபி ஈக்குவல்ஸ் ஏசி அண்ட் ஏபி ஈக்குவல்ஸ் பிசி. ஏபி ஈக்குவல்ஸ் ஏசி. அப்ப இது எக்ஸ் என்றால் இது எக்ஸ். எந்த நிலையிலும் ஏபி ஈக்குவல்ஸ் பிசி. அப்ப ஏபி எக்ஸ் என்றால் பிசி வந்து எக்ஸ். ஏசி வந்து 5 சென்டிமீட்டர் என்றால் ஏசி. அப்ப எக்ஸ் வந்து இதுல 5 சென்டிமீட்டர் என்றால் ஏபிசியின் சுற்றளவை காண்க. 15 சென்டிமீட்டர் சார். ஓகே. 15 சுற்றளவுண்டா என்ன? இந்த நீளங்களை கூட்டுறது. என்ன? சுத்தி எவ்வளவுக்கு சமனா இருக்கு சார். 3 கூட்டம். 3 கூட்டணும். திலானி விளங்கினதோ? விளங்கிச்சு சார். அப்ப இது சுற்றளவு வந்து ஏபி சக பிசி சக ஏபி 5 5 5 15 சென்டிமீட்டர். சரியோ? உதாரணம் 2. கீழே தரப்பட்ட உருவில் XBY இது வந்து ABX. அப்ப இது எக்ஸ் என்றால் எக்ஸ் டிகிரி என்ற பாகை என்றுடைய கோணம் என்ன? எக்ஸ் டிகிரி என்ற இதுவும் எக்ஸ். ஏபி எக்ஸ் வந்து XBY என்று சொல்லினோம். இந்த XBY வந்து CBY என்று சொல்லினோம். அப்ப இதுவும் எக்ஸ். கேள்வி என்ன? ஏபிஎக்ஸுக்கும் சிபிஒய்க்கும் உள்ள தொடர்பு யாது? ஏபிஎக்ஸுக்கும் சிபிஒய்க்கும். அப்ப ஏபிஎக்ஸ் வந்து சிபிஒய்க்கு சமம். என்ன? கோணம் ஏபிஎக்ஸ் என்ன? ரெண்டும் எக்ஸ். என்ன விளங்குதோ? நான் ஃபாஸ்டா போறேன்னா இந்த மாதிரி விளங்குது சார். விளங்குது. ஓகே. அப்ப சிபிஒய். ஓகே, அதுதானே? அப்ப அதுவும் ஈஸியான கணக்கு. அப்ப நீங்க பயிற்சிக்கு வரையணும். பயிற்சி என்ன? ஒரு பயிற்சியை செய்து பார்ப்போம் நாங்க. ஏபிசிடி என்றன ஆகிய நேர்கோடுகள் எக்ஸில் இடைவெட்டுகின்றன. கோணம் டிஎக்ஸ்பி ஈக்குவல்ஸ் பிஎக்ஸ்ஒய். டிஎக்ஸ்பி அப்ப இது எக்ஸ் என்றால் ஈக்குவல்ஸ் பிஎக்ஸ்ஒய். அப்ப இதுவும் எக்ஸ் என்று சொல்லிடணும். சரியோ? ஏஎக்ஸ்சி வந்து 70 டிகிரிஸ். ஏஎக்ஸ்சி வந்து இது வந்து 70 பாகை.
அப்ப கேள்வி என்ன? பிஎக்ஸ்ஒய்யை காண சொல்லி கேட்டிருக்கலாம். இது ஏஎக்ஸ் 70 பாகை என்றால் என்னன்னு தெரியுமா? டிஎக்ஸ் பி எவ்வளவு? குத்ததி கோணம் குத்ததி கோணங்கள் சமமானவை என்ன? ஓகே, அப்ப எக்ஸ் வந்து 70 பாகை 70 பாகை. அப்ப இதுவும் எக்ஸ் என்றா இதுவும் எக்ஸ். அப்ப பிஎக்ஸ்ஒய் வந்து 70 பாகை. அப்ப இது கஷ்டம் இல்லையா? இது சுமானதானே? ஓகே ஓகே, அடுத்தது வந்து ரெண்டாவது வந்து நாற்பக்கல் பிக்யூஆர்எஸ். இது நாற்பக்கம் நாட் செவ்வகம். என்ன நாற்பக்கலுக்கும் செவ்வகத்துக்கும் என்ன வித்தியாசம்? செவ்வகம் என்றால் எதிரெதிர் பக்கங்கள் சொல்லுங்க, கபி சொல்லுங்க. செவ்வகம் என்றால் என்ன? இதுக்கும் நாற்கோணி நாற்பக்கல் என்றால் என்ன வித்தியாசம்? எதிரெதிர் பக்கங்கள் சமன் செவ்வகம். செம்பக்கம், அதுதான் முக்கியமானது. என்ன எதிரெதிர் பக்கங்கள் சமன். மற்றது வந்து இது வந்து செங்கோணமா இருக்குமே, என்ன 90 பாகையா இருக்கும் கோணம். ஓகே, நாற்பக்கல் PQRS இல் PQ சம் ஈக்குவல்ஸ் PR. அப்ப நாங்கள் உடனே எப்படி போடுறதுதான் சுவாமுங்கள். ஏன்னா எக்ஸ் வந்து PQ வந்து எக்ஸ் என்றால் QR வந்து PQ வந்து PR. இது வந்து எக்ஸ். எந்த வந்து சொல்லினோம் என்ன? PQ வந்து PS. அப்ப இதுவும் எக்ஸ். பக்கங்கள் ஆகும். பக்கங்களை அடிப்படையாக கொண்டு முக்கோணி PSR எவ்வகை முக்கோணி என கூறுக. PSR சமபக்க முக்கோணி சார். சமபக்க முக்கோணி. PQ இதென்றால் எக்ஸ் என்றால் SR வந்து SI இருக்கும். அல்லது ஓகே ஓகே, அப்ப அதுல வந்து இந்த பக்கங்கள் சமன் இல்லை. இதுல இது பக்கம் சமன். என்ன? ஓகே, எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். அப்ப எக்ஸ் எந்த வகை முக்கோணி என கூறுக. அப்ப அதுவும் சுகமான கடை. எந்த மூன்றாவதுக்கு போனால் வட்டம், அரை விட்டம். என்ன? அரை வந்து விட்டத்தின் அரை பங்கு. என்ன? ஆமா, ஓகே. என்ன ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் மீது AB என்னும் புள்ளிகள் OA ஈக்குவல்ஸ் OB ஆகுமாறு அமைந்துள்ளன. பக்கங்களுக்கு ஏற்ப OA ஈக்குவல்ஸ் AB ஆக அமைந்திருக்கிறது. பக்கங்களுக்கு ஏற்ப முக்கோணி ABOக்கு உபயோகிக்கும். அப்ப OA வந்து எக்ஸ் என்றால் AB வந்து எக்ஸ். அப்ப OB எவ்வளவு? எக்ஸ் தான் சார். ஏனென்றால் அது வந்து ஆறு. என்ன? ஆமா சார். சமபக்க முக்கோணி சார். அப்ப இது வந்து இதுவும் வந்து எக்ஸ். அப்ப இது வந்து என்ன வகை முக்கோணி? சமபக்க முக்கோணி. அப்ப இப்ப நாங்கள் என்னத்தை படிச்ச? நாங்கள் ஒரு வெளிப்படை உண்மை ஒன்றை பற்றி கணக்க செய்துட்டோம். என்ன? ஒரே சமயத்தில் சமமான கணியங்கள் ஒன்றுக்கொன்று சமனாகும். ஓகே, அப்ப இப்ப நாங்கள் இரண்டாவதுக்கு போகலாம். வெளிப்படை உண்மை 2. என்ன சொல்லினோம்? சமமான கணியங்களுடன் ஒரு கணியத்தை கூட்டுவதால் பெறப்படும் கணியங்களும் சமமாகும். அது என்ன சொல்லினோம்? A ஈக்குவல்ஸ் B என்றால் அதுக்கு A ரெண்டு பக்கம் C கூட்டினோம் என்றால் A சக C வந்து B சக C ஆகும். சரிதானே? இப்ப நாங்கள் கணக்கின்படி போத்தோம்டா எக்ஸ் வந்து 5 வச்சோம் என்றால் எக்ஸ் சக 2 வந்து எவ்வளவு? 2 வந்து 5 சக 2. அதான் சொல்லி நம்ம 7 சார். 7. ஓகே, எக்ஸ் 2 வந்து 7. அதுதான் இதை வெளிப்பட உண்மையா சொல்லிக்கணும். அப்ப இதை பார்ப்போம். உருவில் காட்டப்பட்டுள்ள AB என்னும் கோட்டில்
எக்ஸ் என்னும் புள்ளி உள்ளது. சரியோ? ஏபி என்ற கோட்டிலே எக்ஸ் என்ற புள்ளி இருக்கு. கோணம் ஏஎக்ஸ்டி பிஎக்சிக்கு சமன். இங்க போட்டு மார்க் பண்ணி இருக்கணும். இதுக்கு வந்து சமன் என்றால் என்று தரப்பட்டு உள்ளது. அப்ப என்ன இது வெளிப்பட இப்ப இது எக்ஸ் என்றால் என்ன சொன்னாங்க? இது எக்ஸ் சரிதானே என்று தரப்பட்டு இருக்கு. அப்ப பேர் என்ன கேள்வி? இதை அப்ப டிஎக்சி y என்று வச்சோம் என்றால் ஏஎக்சி எவ்வளவு? கோணம் ஏஎக்சி ஏ எக்ஸ் சி எவ்வளவு? இது எக்ஸ் இது y என்றால் இந்த Y கோணம் வந்து sir. எக்ஸ் ஆக y என்ன? ஆமா sir. ஆமா சார். ஆமா சார். எக்ஸ் ஆக y. அதே மாதிரி bxd என்ன? b x X கூட்டல் Y தான் sir. எக்ஸ் ஆக d வந்து அதுவும் வந்து இது வந்து எக்ஸ் இது வந்து y என்றபடியால் எக்ஸ் ஆக y. அதான் சொல்லி இருக்கிறோமே என்ன? ரெண்டு பக்கத்தாலும் வைய கூட்டுறபடியா அது ரெண்டும் சமனா இருக்கவும். சரியோ? அப்ப axt equals bxd. உதாரணம் 1. கீழே தரப்பட்ட உருக்கள் abd equals pqs aqd equals abd okay abd equals pqs. கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறாங்க. இது வந்து இது வந்து இதுக்கு சமனாம். cbd வந்து இந்த இதுக்கு சமன். சரியோ? RSQக்கு சமன். RQS. அப்ப என்ன கேள்வி? அப்ப இது எக்ஸ் என்றால் இது எக்ஸ், இது y என்றால் இது வந்து y. அப்ப ஏபிசி எவ்வளவு? எக்ஸ் ஆக y. அப்ப PQR எவ்வளவு? எக்ஸ் ஆக y. அப்ப அதைத்தான் காட்டணும். இதை காட்டுக. ரெண்டுக்கேற்ப இதை கூட்டினால் ரெண்டும் மாறாமல் இருக்கும். சரியோ? விளங்குனதோ? சுகமானதோ? ஆமா sir. சுகமாக இருக்கு என்ன கணக்கு? இப்ப கேத்திரனிதம் வந்து இலகு. இப்ப நீங்கள் வந்து விளங்கிட்டால் அது சரியான சுகமான பாடம். ஓகே, அதுல பிரச்சனை வரக்கூடாது. இப்ப இதுல என்ன போட்டிருக்கு? நம்ம உதாரணம் 1. ABCD என்னும் நேர்கோடுகள் P-யில் வெட்டுகின்றன. ABCD என்னும் நேர்கோடுகள் P-யில் வெட்டுகின்றன. கோணம் XPD இங்க போட்டிருக்கு. XPD வந்து BPYக்கு சமம். அப்ப இது X என்றால் இது வந்து X சமம். கேள்வி என்ன? APX வந்து CPYக்கு சமம் என காட்டுக. எங்களுக்கு CPY APX இது வந்து CPYக்கு சமம் என காட்டுக. அப்ப இந்த நேர்கோடுகள் வெற்றபடியா எங்களுக்கு என்ன தெரியும்? இதுல APD வந்து கோணம் APD இந்த இடக்கு என்ன வந்து BPCக்கு சமன். சரியோ? எல்லாருக்கும் ஆமா விளங்குது? ஓகே. அப்ப இது வந்து APD வந்து BPCக்கு சமன். அப்ப எக்ஸ் கழிச்சோம் என்றால் BPCயில இருந்து எக்ஸ கழிச்சோம் என்றால் CPY. சரியோ? அப்ப CPYயும் APXும் சமம். ரெண்டு பக்கம் எக்ஸ கழிக்கிறோம். இந்த கிடக்கு என்ன வழிபட 3க்கேற்ப APDயும் சய XPD வந்து BPC சய BPY. அப்ப APX வந்து CPYக்கு சமம்.
இப்ப இந்த ரெண்டாவது என்ன தெரியும், ஏபிடி வந்து 70 டிகிரிஸ் என்றால் எக்ஸ்பிடி 20 டிகிரிஸ் என்றால் சிபிஒயின் பெருமானத்தை காண்க. எங்க ஏபி ஏபிடி வந்து 70 இவ்வளவு என்ன முழுக்க, எக்ஸ்பிடி வந்து 70. அப்ப இது வந்து 50, ஏபிஎக்ஸ் வந்து 50. அது விளங்குதோ என்னட்டு வந்தாண்டு, ஏபிடி வந்து 70, எக்ஸ்பிடி வந்து 20 என்றால் இது மிச்சம் இருக்கிறது வந்து 70, 20, 50 டிகிரி. இது வந்து 20 என்ன அப்படிதான் நடந்திருக்கான். ஓகே 20, எக்ஸ் வந்து 20. எனின் சிபிஒயின் பெருமானத்தை காண்க. சிபிஒய் என்ன, இது கண்ட நாங்கள் முழுக்க வந்து 70. அப்ப சிபி இது வந்து 20, எக்ஸ் வந்து 20 என்றால் இது வந்து 50. விளங்குதோ? விளங்க இல்லை என்றால் நான் ஃபாஸ்டா போறேன்னா இலானி விளங்குதா? விளங்குது சார். விளங்குது. கோவில்சினி விளங்குதா? விளங்குது சார். காருணியா விளங்குது சார். ரேன்வி விளங்குது sir. யாதவ் எல்லாரும் விளங்குது சார். கபி விளங்குது சார். ஓகே. தில்ஜானி விளங்குது sir. ஓகே. அப்ப இது அது வந்து இப்ப இது. அப்ப அடுத்ததுக்கு போவோம். நேரோடு XYயின் மீது A, B என்னும் புள்ளிகள். செய்கிற முறையும் இப்படி செய்து காட்டினா தான் சரியா இருக்கும். என்ன இது செய்து காட்டிக்க இப்படித்தான் செய்து காட்ட வேணும். நீங்கள் சும்மா போடல ஏபிஎக்ஸ் வந்து சிபிஐக்கு சமன் என்று போடல. ஏனென்ற வெளிப்பட 3க்கு ஏற்ப என்று போட்டது தான் மெத்தட்டுகளை வடிவ எழுத வேணும் எல்லா கணக்கணுமே. ஓகே. நேரோடு XYயின் மீது ஏபி என்னும் புள்ளிகள் XB ஈக்குவல்ஸ் AY எனும் ஆகுமாறு அமைந்துள்ளன. XY நேரோடு XY, அதுல வந்து AB என்னும் புள்ளிகள் XB ஈக்குவல்ஸ் AY. அப்ப இந்த அளவும் இதுல இருந்து இவ்வளவும் வந்து இதுல இருந்து இவ்வளவுக்கும் சமன் என்று சொல்லியிருக்கலாம். சரியோ? அப்ப இவ்வளவு எக்ஸ் என்றால் இதுவும் எக்ஸ். சரியோ? எனின் XY ஈக்குவல்ஸ் 16. இது வந்து முழுக்க வந்து 16. அப்ப XY 16 என்றால் இந்த நாங்கள் போட்ட எக்ஸ் எவ்வளவு? XY 16, BY வந்து 6 என்று தந்திருக்கணும். அப்ப எக்ஸ் எவ்வளவு? 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர். ஓகே. அப்ப இது வந்து முழுக்க வந்து 10. சரியோ? எக்ஸ் அப்ப இங்க தந்திருக்கிறது என்ன? XY வந்து 16, இது வந்து BY வந்து 6. அப்ப 6 தந்திருக்கான், இது வந்து 16. அப்ப 16 என்றால் இந்த இவ்வளவு வந்து 10 என்ன? இவ்வளவு வந்து 10. கேள்வி என்ன? ஏபி நீளத்தை காண்க. அப்ப என்ன காணலாம்? 6 சென்டிமீட்டர். 6 சென்டிமீட்டர். ஆமா சார். என்னண்டு வந்தது 6? BYக்கு AY BYக்கு சார் ஏபியும் சமனா இருக்கு சார். ஓகே. அப்ப இது வந்து 6 என்ன? சரியோ? எல்லாரும் ஓகே? ஓகே. ஓகே. மற்றது வந்து அடுத்தது வந்து நேரோடு ஏசியின் மீது புள்ளி B என்ற புள்ளி அமைந்துள்ளது. ABD வந்து CBE ஆகும். அப்ப இங்க போட்டிருக்கிறோம். இந்த அளவு வந்து
இதுக்கு சமன். அப்படி என்றால் AVEL ஈக்குவல் CBD என்று காட்டட்டும். அது சொந்தானே. இது இந்த முழுதும் இந்த கோணம் தான் வந்து ABE. அதே மாதிரி இந்த முழுதும் இந்த கோணம் வந்து CBD. அப்ப கழிச்சா சரியோ அது விளங்குதோ விளங்கப்படுத்தணுமா? விளங்குது சார். விளங்குது. ஓகே லில்ஷானி விளங்குனதா? ஓகே ஓகே. இதுல நாற்பக்கல் PQRS இல் QPS கோணம் QPS இந்த கோணம் வந்து PRXக்கு சமம். இந்த கோணத்துக்கு சமம். QPS வந்து சமம். SPR வந்து PRQக்கு சமம். SPR அப்ப இது வந்து இந்த சின்னன் வந்து SPR வந்து PRQக்கு சமன். இந்த கோணத்துக்கு சமன். சின்ன கோணம். அப்ப என்ன கேப்பினம்? இதுக்கும் சமன் என்று கேப்பினம். என்ன சரிதானே? இதுல இருந்து இதை கழிக்கிறதும் இதுல இருந்து இதை கழிக்கிறதும் வந்து இந்த கோணம். விளங்குதோ? ஃபாஸ்டோ விளங்குது சார். விளங்குது. இப்ப நாங்க என்ன சொன்னாங்க, இப்ப இது வந்து உலகம் வந்து QPS வந்து எக்ஸ் என்று வச்சோம் என்றால் முழுதும் QPS வந்து எக்ஸ். இதை வைப்போம். என்ன QPX வந்து எக்ஸ் என்று வச்சோம் என்றால் PRXும் எக்ஸ். SPR Y என்று வச்சோம் என்றால் PRQவும் Y. QPR வந்து எக்ஸ் Y. QRXும் வந்து எக்ஸ் Y. அதனுடைய ரெண்டும் சமன். ஓகே ஓகே. அடுத்த இதை பார்ப்போம். இந்த தான் இன்றைக்கு படிக்கிறது. கீழே தரப்பட்டுள்ள உருவில் PQY ஈக்குவல்ஸ் XQR ஆகும். PQY என்றால் இந்த அளவு என்ன ஈக்குவல்ஸ் XQR இந்த அளவு. சரியோ? PQR வந்து 110. PQR அந்த முழுதும் இதையும் சேர்த்தா 110. PQX எனின் 35 எனின் PQR வந்து 110, PQX வந்து 35. அப்ப QXY எவ்வளவு? XQY எவ்வளவு? அந்த டோட்டல் என்ன? PQR வந்து எவ்வளவு? நாம் 110 பாகை. PQX என்றது இந்த சின்ன கோணம். அது வந்து PQX வந்து 35 பாகை. அப்படி என்றால் XQR வந்து எவ்வளவு? இந்த அளவு முழுக்க தெரியும் உங்களுக்கு. 75 பாகை சார். 75 பாகை. 110ல இருந்து 35 கழிக்கணும். என்ன? XQR வந்து 110 35 ஈக்குவல்ஸ் 75 பாகை. 75. ஓகே, 75 பாகை. கேள்வி என்ன கேள்வி? RQY இந்த கோணத்தை கேட்கணும். என்னது வரும்?
இப்ப முதல் தந்தது என்ன? இது ரெண்டும் சமன் தந்த இதுக்கும் இவ்வளவும் நாங்க எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டோம்? XQR 75 கண்டுபிடிச்சிட்டோம். சரியோ? PQX 35 தெரியும் எங்களுக்கு. இப்ப கேள்வி என்ன கேள்வி? RQY 75ல இருந்து 35 கழிக்கணும் சார். 75ல இருந்து 35 கழிக்கணும் சார். 35 கழிச்சா இந்த கோணம் வரும் XY என்ன? ஓ சார். ஆமா XQY சார். இது இதுதான் அது. XQY 40 பாகம். சரியோ? RQYக்கு 75. ஏன் 35 கழிக்கணும் இதுக்கு? PQX இதுதான் 35, இது 110 முழுக்க. அப்ப இந்த இடம் 75. இதுல முதல்ல என்ன வந்திருக்கோம்? PQY ஈக்குவல்ஸ் QX R. அப்ப இதுக்கும் சமன். விளங்குதோ? இப்ப PQX இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமம். ஏன்? இது ரெண்டும் சமன் இருக்கக்கூடிய விளங்கையில போல விளங்குதோ? தந்திருக்க PQY என்ன? PQX சக XQY. அதே மாதிரி XQR என்ன? XQY சக YQR. அப்ப இது 35 இதுவும் 35. அப்ப RQY யார் சொல்றீங்க? சார் லேயான்வி சார். சார் அது 35. 35 சரியா? எல்லாருக்கும் தெரிஞ்சா என்னோட 35 வந்தேன் சார் அது சார் 75ல இருந்து 35 கழிச்சா 40 சார். இதா? இதுக்கு கண்டுபிடிக்கிறது சார். RQY இருக்கு சார். RQY ஓ சார். அதுக்கு சார் ஓ சார் அதுக்கு 75ல இருந்து 35 கழிச்சா 40 சார். அப்ப ஏற்கனவே PQR கண்டுபிடிச்ச 110ல இருந்து சார் 40 கழிச்சா 70 சார். அப்ப 70ல இருந்து சார் நமக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்ச PQX 35 தானே சார். அது கழிச்சோம்னா RQY 35 வரும் சார். 35 தான் வரும். சரிதானே? அது என்ன விதமா செய்த? நான் செய்த விதம் இது. இது எங்களுக்கு உலகம் இதுக்கு சமன். அப்ப நான் சொல்றேன் என்னடா, PQX கோணம் PQX கோணம் போடையில நீங்க ஈக்குவல்ஸ் RQY. ஏன் தந்திருக்கேன்? இந்த கோணம் இது ரெண்டும் சேர்த்து இது ரெண்டுக்கும் சமன். அதான் நம்ம கொஞ்சம் வழியில தந்திருக்கணும். PQY XQR. ஓகே. அப்ப இது PQX தந்திருக்க 35. அப்ப RQY 35 டிக்பாக. நாங்க கணக்கு போட தேவை. விளங்குதோ? இது 35 பாகை என்னுடைய PQX 35 பாகை என்றால் RQX 35 பாகை. அப்ப XQY 40 பாகை. இது XQY 40 பாகை. அதுதான் இங்க கேட்டிருக்கு. 40 35. அதுக்கு முழங்கால கொஞ்சம் முழங்கையில போல கையில இருக்கும். அதுக்கு விளங்கையில கையெழுத்துங்க விளங்காதாக்கள். திருப்பி சொல்றான். எல்லாருக்கும் விளங்கி இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அடுத்த வெளிப்படை உண்மை 4வதுக்கு போனால், சமமான கணியங்களை ஒரே கணியத்தால் பெருக்கும் போது பெறப்படும் கணியங்களும் சமமாகும். சொல்லி நம் A = B எனின் C-ஆல பெருக்கினால் 1ஆல பெருக்கினால் AC = BC. அதை வேற விதமா சொல்றான்டா. இப்ப
எக்ஸ் வந்து 5 என்றால் எக்ஸ் 2 2 எக்ஸ் வந்து 10. அதுதான் சொல்லினோம் என்ன 10 5 தர 2 அதுதான் அது ஏ ஈக்குவல் பி சி என்றதுக்கு 2 போட்டோம் என்றால் இதுல ஏ தர 2 எக்ஸ் வந்து 10. அப்ப அதுதான் பெருக்கல் சமம். விளங்குதோ? அதுக்கு என்ன சொல்ல வேண்டிய விளங்குதோ? வெளிப்பட உண்மை. ஆமா. ஓகே. அப்ப உருவில் காட்டப்பட்ட எக்ஸ் y கோட்டின் மீது xy xa ஈக்குவல்ஸ் ab ஈக்குவல்ஸ் bc cd ஈக்குவல்ஸ் dy இதெல்லாம் சமனா பிரிச்சிருக்கணும். xy என்ற கோட்டை இப்படி சமனா பிரிச்சிருக்கணும். அதே மாதிரி pk என்ற கோட்டில் pq என்ற கோட்டில இப்படி 5 பிரிச்சிருக்கணும். 1 2 3 4 5 பிரிச்சிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பிக்யூவையும் 5 பிரிச்சிருக்கு. அப்ப பிரிச்சால் என்ன கேட்கணும்? xy ஈக்குவல்ஸ் பிக்யூ என்று காட்டட்டா. என்னண்டு xy வந்து pkக்கு சமன், இது வந்து இதுக்கு சமன் என்றால் இப்ப நாங்கள் இது எக்ஸ் என்று வச்சோம்டா, எக்ஸ் என்று வச்சோம் என்றால் pk வந்து என்ன இங்க தந்ததின்படி இதுவும் எக்ஸ். இது எல்லாமே ஈக்குவல் என்றபடியால் இது பிக்யூ எவ்வளவு? பிக்யூ வந்து 1 2 3 4 5 என்ன 5 தர எக்ஸ். அதே மாதிரி ஏபி xy எவ்வளவு? 1 2 3 4 5. அப்ப xy வந்து 5 தர எக்ஸ். அப்ப 5 தர எக்ஸ் என்றால் இதுக்கும் 5x அதுக்கும் 5x என்றால் xy வந்து பிக்யூக்கு சமன். சரியோ? ஈஸி. ஓகே. 5x இதுவும் 5x. உதாரணம் 1. முக்கோணி ஏபிசியின் பக்கம் ஏபியின் மீது எக்ஸ் y என்ற புள்ளிகள் 3 xy ஈக்குவல்ஸ் ax ஈக்குவல்ஸ் xy ஈக்குவல்ஸ் yb என்று 3 சமனா பிரிச்சிருக்கு. ஏபிய 3 சமனா பிரிச்சிருக்கு. அதே மாதிரி ஏசி என்றதுல வந்து பிக்யூ என்ற புள்ளிகள் பிடிச்சிருக்க, அதுல 3 சமனா பிரிச்சிருக்கு. அதுல வந்து தந்திருக்கணும் என்ன? ஏஎக்ஸ் ஈக்குவல்ஸ் ஏபி என்று தந்திருக்கணும். அப்ப இது எக்ஸ், ஏஎக்ஸ் வந்து எக்ஸ் என்றால் ஏபி வந்து அதுவும் எக்ஸ். அப்ப ஏபி எவ்வளவு? ஏபி வந்து ஈக்குவல்ஸ் 3 தர சத்தமில்லா கிடக்கல நித்திரியா? ஓகே. 3 தர எக்ஸ் என்ன? ஓகே. 3 தர எக்ஸ். அப்ப 3 எக்ஸ். ஏபி வந்து 3 எக்ஸ். அதே மாதிரி ஏசி வந்து 3 எக்ஸ். ஏசி ஈக்குவல்ஸ் இது தர 3 சமன் என்றபடியால் ஏசி வந்து 3 தர எக்ஸ். அப்ப அதுவும் வந்து 3 எக்ஸ். அப்ப ஏசிக்கும் உள்ள தொடர்பை கேட்டிருக்கலாம். ஏபி ஏசி, ஏபி ஏசிக்கும் உள்ள தொடர்பு என்ன? ஏஇசி ஏபி ஈக்குவல்ஸ் ஏசி தான் வெளிப்படையாக 4 வந்து ஏபி சமன் ஏசி. சரியோ? விளங்குதோ? ஓகே. பரவாயில்ல, கொஞ்சம் சரியா போறோம். அப்ப வெளிப்பட உண்மை 5க்கு வந்துட்டோம். 5ல என்ன சொல்றோம்? வகுக்க படைக்க ஒரே கணியத்தால வகுத்தால் புறப்படும் கணியங்களும் சமமாகும். அதுக்கு உதாரணம் என்ன? ஒரு உதாரணம் எக்ஸ் ஈக்குவல் ஸ்டாண்டர்ட் வச்சோம் என்றால்
10 எக்ஸால பிரிச்சா என்ன தர 10 டிவைட் பை எக்ஸ் வந்து எவ்வளவு 5 என்ன 5 சார். 5. அதே மாதிரி எக்ஸும் ஒய்யும் சமன் என்றா y ஈக்குவல்ஸ் டு வந்தால் 10 டிவைட் பை y அதுவும் 5 வந்து 5 சார். 5. அப்ப சமமான கணியத்தால பிரிக்க புறப்படும் கணியங்களும் சமமாகும் 5 5 வரும் என்ன அதான் சொல்லிடுறேன். ஆமா. ஓகே, அப்ப இதுல பார்ப்போம். ஏபிசிடி என்ற நேர்கோட்டு துண்டங்களின் நீளங்கள் சமம். என்ன சொல்லிடணும் அப்ப ஏபி ஈக்குவல் சிடி என்று சொல்லிடணும். அது ஏஎக்ஸ் எக்ஸ்ஒய் விதம் உண்டு சமனா பிரிச்சிருக்குன்னு சொல்லிடணும். இந்த அடுத்த வரி இதுல ஏஎக்ஸ் ஈக்குவல்ஸ் பிரிச்சு அதே மாதிரி இதை பிரிச்சிருக்கணும் 3. அப்ப என்ன கேட்கணும்? அப்ப ஏபின்ற நீளத்தை வந்து எக்ஸ் என்று வச்சோம் என்றால் ஏபி வந்து ஈக்குவல்ஸ் எக்ஸ் என்று வச்சோம் என்றால் ஏஎக்ஸ் எவ்வளவு ஏஎக்ஸ் எவ்வளவு 3 சார். எக்ஸ 3ஆல பிரிக்கணும். என்ன எக்ஸின் கீழ் 3 3 எக்ஸின் கீழ் 3 ஏஎக்ஸ். அதே மாதிரி சிடி அப்ப ஏபி வந்து சிடிக்கு சமனுடைய அப்ப சிடியும் வந்து ஈக்குவல்ஸ் எக்ஸ். அப்ப சிபி எவ்வளவு அதுவும் வந்து எக்ஸின் கீழ் 3 சரியோ எக்ஸின் கீழ் 3. அப்ப இது ரெண்டும் எக்ஸின் கீழ் 3 ஏஎக்ஸ் வந்து சிபிக்கு சமம். இங்க போட்டிருக்கோம் ஏஎக்ஸ் ஈக்குவல் சிபி. இது 3ஆல பிரிக்கிறோடையால் இது நான் இந்த எக்ஸை போட்டு வர்றதுன்னா நீங்க கணக்கோட அல்ஜிப்ரா செய்ய அதையும் இதையும் கம்பைன் பண்ணலாம். போக போக இப்படி செய்வது சுகமா இருக்கும். சரியோ தனியா இது எழுத்துக்களை போட்டு கொண்டிருக்காங்க. ஓகே, உதாரணம் 2. ஓகே, கீழ் காணப்படும் உருவில் ஏக்யூ ஏஓபி பிஓசி ஏஓபி வந்து பிஓசிக்கு சமன், சிஓடி வந்து டிஓஇக்கு சமன். ஏஓசி இது வந்து சிஓஇ எனின் என்ன சொல்லிடலாம் ஏஓசி ஏஓசி எவ்வளவு அப்ப ஏபிசி ஏஓபியும் ஏஓசி நாங்க என்ன சொன்னாங்க அப்ப இது எக்ஸ் என்றால் இது எக்ஸ், இது y என்றால் இது y. அதுதான் தந்திருக்கிறோம் முதல் இந்த இதுல. ஏஓபி எவ்வளவு இல்ல அப்ப ஏஓசி வந்து சிஓஇக்கு சமனம். அப்ப என்ன சொல்லி நம்ம அப்ப ஏஓசி எவ்வளவு எக்ஸ் ஆக எக்ஸ் என்ன எக்ஸ் ஆக எக்ஸ். அப்ப அது வந்து 2x. சிஓஇ வந்து எவ்வளவு இது y அதுவும் y. அப்ப y சக y 2y. ஓகே 2y. அப்ப என்ன தந்திருக்கணும் 2x வந்து 2yக்கு சமன் என்று சொல்லினோம். என்ன இதுல வந்து சொல்லினோம் இது ரெண்டும் சமன். அப்ப 2x ஈக்குவல்ஸ் 2y என்று தரணும். அப்ப என்ன x ஈக்குவல்ஸ் y. அப்ப எல்லா கோணங்களும் சமமானவை. இதுவும் எல்லாம் சமமான கோணம். அதான் கேள்வி. ஏஓபிக்கும் பிஓசிக்கும் உள்ள தொடர்பு வந்து அவை சமமான கோணம். பிஓசி வந்து 35 எனின் டிஓஇ எவ்வளவு எல்லாம் 35 பாகம். எல்லாம் 35 என்ன சரியோ விளங்குனதோ விளங்காத கையெழுத்தும். ஓகே, அப்ப இன்றைக்கு
எல்லாரும் நல்லா செய்து விளங்கினான்னு நினைக்கிறேன். இப்போ ஹோம்ஒர்க் அனுப்பினால் தண்டிச்சு எப்ப கடையில் அனுப்பணும், தேர்ஸ்டே கடையில் அனுப்பணும். அப்பதான் நான் பார்த்து திருத்த முடியும். கேள்வி இருக்கு உங்களுக்கு? இல்ல சார். இல்லை? இல்ல சார். No, ஓகே ஓகே, என்ன ஓகே. அப்ப அடுத்த கிழமை சந்திப்போம். எல்லாரும் முசாரா ஹோம்ஒர்க்கை செய்து அனுப்பிவிடுங்க. நன்றி. Okay, sir. வணக்கம். Thank you. வணக்கம். Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. வணக்கம். ஓகே.